வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து உணவு. நம்ம எப்போதுமே முக்கியமாக நம்ம நோயில்லா வாழ்வுக்கு முதல்ல 5 விஷயத்தை கடைப்பிடிக்கணும் அப்படி சொல்லிகிட்டே வரோம் இல்லையா. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆயில் பாத் தான் சொல்லிகிட்டே வருவோம். ஏன்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறது நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். உடம்பு ரொம்ப அதிகமாக சூடானாலும் பிரச்சனை தான். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதால பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஏன்னா பாடி டெம்பரேச்சர் அதாவது குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமானாலும் சரி நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தோல் எல்லாமே பிரச்சனைக்கு உட்படும். இதே குளிர்ச்சி அதிகமானாலும் சரி அந்த சூடு குறைஞ்சி குளிர்ச்சி அதிகமானாலும் நமக்கு பிரச்சனை தான் வரும். ஏன்னா ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு சாதாரண ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலே அதிகமான ஹீட் ஆனால் அது வேகக்கூடிய தன்மை வந்துடும். ரொம்ப குளிர்ச்சியானால் அது ஃப்ரீஸ் ஆகக்கூடிய தன்மை வரும். இது ரெண்டுமே நமக்கு உடலுக்கு ஒவ்வாது. அதனால தான் நம்ம சித்த முறைப்படி வாத பித்த கப முக்கூற்றத்துலேயும் சரிசமமாக பார்க்குறது தான் இந்த பாடி டெம்பரேச்சர். இந்த பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே இயற்கையான முதல் வழி ரொம்ப ஈஸியான வழி ஆயில் பாத்து. இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது, ஏன்னா உடலுக்கே சிரசு பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கண் நோய்கள் முதல்ல குணமாகும். கண் உள்ளார போகிறதால செவி வழி நோய்கள், நாசி வழி நோய்கள், வாய் வழி நோய்கள், கபாலம் சீராக செயல்படுறதால கபாலத்திலேருந்து முழு உடலும் நமக்கு பராமரிக்கப்படும். அதனால் எல்லா நோய்களும் நமக்கு ஒவ்வொரு நோய்களும் நம்ம உடம்புல விட்டு விலகும். எந்த நோயும் புதுசாக நமக்கு வராது. அதனால தான் முக்கியமாக நம்ம சொல்கிறது ஆயில் பாத் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது. இந்த தலைமுடி நமக்கு அழகுக்காக அப்படின்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக கிடையாது. கபாலத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த தலைமுடி நம்ம இயற்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தலைமுடி ஹீட் நிறைய வெளியே உள்ள அவ்வளோ ஹீட்டும் கபாலத்துக்கு அதாவது தலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முடியும் நமக்கு இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம், அந்த ஆயில் பாத் என்னங்கிற ஒரு விஷயம் உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால அந்த உச்சந்தலையிலனாலும் இப்போ புதுசாக ஆரம்பிக்கும் போது திடீர்னு எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது ஒரு 50 வயது பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சொல்கிறது சின்ன வயசில் நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படிங்கிறது. இப்போ 20 வயசு பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிறந்ததுலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது. இதனால் மட்டுமே அவங்கள கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முக்குற்றத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கூடவோ குறைச்சலோ இருக்கும். அவங்க ஒரு சின்ன சளி பிரச்சனையிலேருந்து பெரிய நோய் வரைக்கும் அவங்கள ஏதாவது ஒரு நோய் தாக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படணும் அப்படின்னா திடீர்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகுது. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கும் போது இத்தனை வருஷமாக குளிக்காமல் திடீர்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கும் போது சூட்டை கிளப்பி விட்டுரும். அதாவது உடலோட சூடு வெளியேறும்போது ஒரு கதகதப்பான உடல் உஷ்ணநிலை நமக்கு உணரலாம். இல்லைன்னா சட்டுன்னு சளி பிடிக்கலாம், தலைவலி வரலாம். அதனால தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கும் போது இது பிரச்சனை நினைக்கக்கூடாது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு கூட முதல் வழின்னு நினச்சி சித்த மருத்துவர் அணுகி அதுக்கான சிறு சிறு தைலங்கள் இருக்குது. ஒவ்வொரு உடம்புகளுக்கும் ஒரு தைலங்கள் இருக்குது, அதை தேய்ச்சி குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாக நமக்கு கொஞ்ச நாளாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். திடீர்னு குளிக்க ஆரம்பிச்சிக்கோம் அப்படின்னா நல்லெண்ணெயில் 2 மிளகு தட்டி போட்டு ஒரே ஒரு பூண்டு தோலோட தட்டிட்டு கொஞ்சம் சிறிது மஞ்சள் தூள் 1 சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை போட்டு இது 3த்தையும் போட்டு அந்த நல்லெண்ணெயை வெதப்பான சூட்டில் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதை முதல் 3 வாரம் 4 வாரம் இப்படியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை சூடு பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அதுவும் ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, வெதப்பாக தான் சூடு பண்ணணும். இந்த மாதிரி மிளகு, மஞ்சள், பூண்டு இது எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்காது. சாதாரணமாகவே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சூடு நல்லா கிளப்பி விடுறதுன்னு சொல்கிறது மறுநாள் குளிக்கும் போது அந்த சூடு முற்றிலுமாக அடங்கிடும். அதே மாதிரி நம்ம குளிக்கும் போது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான், கால்லேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் இடுப்பு கழுத்து வரைக்கும் வரும்போது தலைக்கு லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உடல் அடியிலேருந்து வர உஷ்ணம் வாய் வழியாக வெளியே போகும், தலை வழியாக வெளியே போகாமல் இருக்கிறது தான் தலையில் லைட்டாக தண்ணி தெளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியே தலைக்கு குளித்தா ரொம்ப நல்லது. பொதுவாக சாதாரண தண்ணியில் குளித்தாலே போதும். வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறையாவது கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா பாடியோட டெம்பரேச்சர் உடல் உஷ்ணம் கரெக்டாக பராமரிக்கப்பட்டு எந்த நோயும் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.